ஷில்பா, சரோஜாக்கா நிச்சயத்துக்கு ஏகப்பட்ட தட்டு வரிசை கொண்டு போனாவல்ல, அது இந்த ராசாதி பொம்பளைக்கு தெரிஞ்சிருக்கும் போல. அதனால இதுவும் 100க்கு மேல தட்டு வரிசை வாங்கி வச்சிருக்குக்கா. அம்மா அவ்வளவு தட்டா? ஆமாக்கா, சரோஜாக்கா விட அதிகமா வைக்கணும்னு இப்படி செஞ்சிருக்கு. அதே மாதிரி சாப்பாடும் அவிய நிறைய ஐட்டம் போட்டாவன்னு தெரிய வந்திருக்கு. அதனால அவியலை விட எக்ஸ்ட்ரா ஐட்டம் போடணும்னு பேசிக்கிட்டு இருந்தாவக்கா. எக்ஸ்ட்ரா ஐட்டம் போடுவாவ ஷில்பா, ஆனா எல்லாம் நல்லா இருக்கணும்ல. அது என்னமோ தெரியலக்கா, அவிய நிறைய ஆகும்னு சொல்லியாவ போல. இது நான் கேட்ட காசுக்குள்ள முடிக்கணும்னு அவியலை மிரட்டிட்டு கிடக்கு. அதான் சாப்பாடு எந்த லட்சணத்துல வருமோ தெரியல. பிறகு இன்னொரு விஷயம்க்கா. என்ன ஷில்பா? சரோஜாக்கா சண்டை மேளம் போட்டாவல்ல நிச்சயத்துக்கு, இவியலும் அதே தான் போடியாவலாம். நிச்சயத்துக்குலாம் அவ்வளவா யாரும் மேளம் போடவே மாட்டாவ. சண்டா மேளத்துக்கு சொல்லியிருக்காவலாம், ஏகப்பட்ட பட்டாசு வாங்கி வச்சிருக்காவக்கா. ரொம்ப தான் பண்ணியாவ. சரோஜாக்கா வீட்டு நிச்சயத்தை பார்த்துட்டு வந்த பிறகுதான் இவ்வளவு வாங்கி வச்சிருக்காவ. இல்லன்னா இந்த நிச்சயம் சிம்பிளா தான்க்கா நடந்திருக்கும். நாளைக்கு பாருங்களா, கிராண்டா பண்ண போகுது. ஆமா, நாளைக்கு நீங்க வந்துருவீல்ல? வந்துருவேன் ஷில்பா, சீக்கிரமாவே வந்துருவேன். அங்க வந்துட்டு என்னெல்லாம் பண்ணியாவன்னு பாப்போம். ஏக்கா, இந்த பொம்பளை பொண்ணுக்கு 50 பவுன் நகை போட போதா? ஆமா ஷில்பா, இந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டேனே. நெட்ட மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தான்னு நினைக்கேன். எப்படி அந்த பொம்பளை 50 பவுன் நகை போட மருமகளுக்கு? அதுக்கே வயசு பிள்ளை இருக்கு, ஏதோ வெளிநாட்டுல படிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாவ. அந்த பிள்ளைக்கு சேர்த்து வைக்காம எப்படி மருமகளுக்கு 50 பவுன் போடுவாவ? இந்த விஷயத்த கேட்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா அந்த ராசாதி பொம்பளை எச்சு கையை எடுத்து காக்காவே வரட்டாது. மருமகளுக்கு போய் 50 பவுன் போடுதுன்னா நம்பவே முடியலதான். ஏக்கா, ராணி அக்கா வரதட்சணையா 200 பவுன் போடியாவலாம். அதுக்குதான் இது 50 பவுன் போடியன்னு ஏத்திருக்கு. போன்ல யாருக்கிட்டயும் பேசிட்டு இருந்துச்சுக்கா, அப்பதான் கேட்டேன். அது மட்டும் இல்லக்கா, வீடு கட்டியதுக்கு நம்ம ஊருக்குள்ளே ஒரு இடம் தராவலாம். அப்புறம் 5 கோடி ரூபாய் வீடு கட்டியதுக்கு பணம் தராவலாம். கார் வேற வாங்கி தராவலாம். இவ்வளவு தரதுனாலதான் இது 50 பவுன் போடியன்னு ஏத்திருக்கு. அதான பார்த்தேன். இந்த ராசாத்தி பொம்பளை ஆதாயம் இல்லாம எதுவுமே செய்யாதேன்னு நினைச்சேன். கரெக்டா தான் இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு தாராவுக்கா என்னெல்லாம் வாங்க போதோ தெரியல. ஷில்பா, நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. ராணி அக்காவோட மொத்த சொத்தையோ இது எழுதி வாங்கிரும். இவ எதுக்கு இப்ப எனக்கு கால் பண்றா? ஏற்கனவே ஓவரா பேசுவா. இப்ப நிச்சயம் வர முடிஞ்சு போச்சு. எதுக்கு கால் பண்றான்னு தெரியலையே. அட்டன் பண்ணாமலே விட்டுறலாம். வேண்டாம், அட்டன் பண்ணி பேசுவோம். என்னதான் அப்படி பேசுறான்னு கேட்போம். இவளை கெட்டவளை ஆக்குனாதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். அதனால இவகிட்ட பேசுறதுதான் நல்லது. பேசினாதான் இவளை பத்தி ஏதாவது உண்மைகள் எனக்கு தெரிய வரும். அப்பதான் இவளை அம்மா கிட்ட மாட்டி விட முடியும். அட்டன் பண்ணி பேசி தொலைப்போம். ஹலோ, நல்லா இருக்கேன். எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. எதுக்கு போன் போட்டேன்னு முதல்ல சொல்லு. வேண்டாம். எனக்கு நாளைக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. நிச்சயத்துக்குலாம் என்னால போக முடியாது. இவளுக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியவே புரியாது போல. திரும்ப திரும்ப வான்னு இம்சை பண்ணிட்டே இருக்கா. இப்ப என்ன பண்றது? பேசாம ஃபங்க்ஷனுக்கே வர சொல்லுவோம். அதுவும் நல்லதுதான். அங்க வச்சு அம்மா முன்னாடி எனக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவன்னு காட்டணும். ஏதாவது அங்க ஒண்ணு பண்ணி அந்த பழிய தூக்கி இவ மேல போட்டுறணும். எங்க அம்மா வாயாலேயே இவ எங்களுக்கு வேண்டான்னு சொல்ல வைக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கே? வெக்க விட்டுட்டு இருக்கியோ?
சரி சரி, நாளைக்கு நிச்சயத்துக்கு போலாம். நான் மண்டபத்துக்கு வந்துடுறேன், நீயும் வந்துரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நிச்சயத்துக்கு வரும்போது சாரியில கட்டிட்டு வர வேண்டாம். நீ எப்பவுமே வீட்டுல இயல்பா இருப்பல்ல, அந்த மாதிரியே வா, அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சரி மாமா, நான் சிம்பிளாவே ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன். சரி சரி, நான் போனை வைக்கிறேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, அப்புறம் பேசுறேன். சரி மாமா. ஆமா மாமா, அது முக்கியமான விஷயம். இனி பார்க்காம என் கூட பேசாம இருக்கிறதுனால ஒழுங்கா சாப்பிடாம வாங்காம இருந்துறாதங்க. பிறகு மேலிஞ்சிருவேன். நல்லா சாப்பிடுங்க, நல்லா நேரத்துக்கு தூங்குங்க, சரியா? சரி சரி வைக்கிறேன். இவ்வளவு பார்க்காம இருக்கிறதுனால நான் ஏன் சாப்பிடாம இருக்கணும்? நான் எதுக்கு ஒழுங்கா தூங்காம இருக்கணும்? சரியான வடிகட்டின முட்டாளா இருக்கும் போல. வீட்டுல இருக்க மாதிரியே சிம்பிளா ரெடி ஆயிவான்னு சொல்றேன், சரி சரின்னு சொல்லுது. நாளைக்கு அப்படியே வரட்டும், இதை வச்சு அம்மா மனசை மாத்தி காட்டுறேன். ஒரு இடத்துக்கு வந்தா எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு கூட இவளுக்குலாம் தெரியல, இவ்வளெல்லாம் எனக்கு செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். அம்மாவுக்கு அப்பதான் தப்பு பண்ணிட்டோங்கிறது புரிய வரும். நாளைக்கு இவளை மொத்தமா முடிச்சு விடுறேன். ஜப்ப முக்கி, என்ன சொன்னாங்க உங்க மாமா? வேணா பான ஸ்பீக்கர்ல போட்டுருவேன் நினைச்சிட்டு வெக்க விட்டுட்டே பேசினாவே. அப்படியே அடி சொல்ல வேண்டியதானே? நான் சொன்ன வேணா ஸ்பீக்கர்லயே பாடல, நீயும் இங்க இல்லன்னு. மாமா நம்பவே இல்ல, 2-3 வார்த்தை பேசினாவே. அப்புறம் அவளுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கான், அதனாலதான் வேலை இருக்கு பிறகு பேசியேன்னு சொன்னாவே. ஓ அப்படியா, பிஸியா இருக்காங்களோ? ஆமாவே. அது மட்டும் இல்ல, நாளைக்கு நிச்சயத்துக்கு போறதுக்கு வர முடியாது, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்னு சொன்னாவே. நான் திருப்பி கூட்டனா சரி உனக்காக வரேன்னு சொல்லியிருக்காவே. சூப்பர்வே. அப்புறம் நாளைக்கு வரும்போது நீ ரொம்ப கிராண்டாலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வரானா, சிம்பிளா நீ எப்பயும் போல வான்னு சொன்னாவே. அப்படியா? ஆமா சாமி, மாமாக்கு நான் எப்பயும் வீட்டுல இருக்க மாதிரி சிம்பிளா இருந்தாலும் பிடிக்குதான், அதனால அப்படியே வான்னு சொல்லிட்டாவே. கோட்டீஸ்வரர் ஆண்டி தான் ரொம்ப கிரேட்னு நினைச்சேன், ஆனா உங்க மாமா கிரேட்டோ கிரேட். அவியலுக்கு இவ்வளவு வசதி இருந்தும் சிம்பிளிசிட்டியே விரும்புறாவ. அவியல சிம்பிளா தான் இருக்காவ, உடனே சிம்பிளா இருக்க சொல்றாவ. என்ன? ஆமாபே, எங்க அத்தை குடும்பத்துல எல்லாருமே அப்படிதான் இருக்காவ. பணம் வந்துட்டுங்கிறதுக்காக ரொம்ப பந்தாவும் கிடையாது. முன்னாடி எப்படி இருந்தாவளோ அதே மாதிரி சிம்பிளா இருக்காவ. எங்க அம்மா எப்பவுமே அப்படிதான் சொல்லுவா, எங்க அத்தை குணம் மாறவே இல்லைன்னு. உங்க மாமா குணமும் தான் பணம் வந்துருச்சுங்கிறதுக்காக ஒரு மாதிரி அப்படியே இல்ல, உன்னைய கூட சிம்பிளா இருன்னு சொல்லி அவள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு எப்படி சிம்பிளா இருக்கதா பிடிக்கும், எங்க மாமாக்கு அதே பிடிச்சிருக்கு. சரிபா முக்கி, நாளைக்கு அங்க ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு உன் ஆளுகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டா. உன்னை பெத்த